இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 14 இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடு பாடுவேன் என்று கொரிந்தி பட்டணத்திற்காக போல் சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை நம்ம தொழுது கொள்வதிலும் விண்ணப்பிப்பதிலும் நம்ம ஆவியோடும் கருத்தோடு கூட நம்ம அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை, ஆண்டவரோடு கூட நம்ம ஐக்கியப்படுகிற வார்த்தை, அவரையும் நம்மளையும் இணைக்கக்கூடிய ஒரு வார்த்தையாய் அந்நிய பாஷை இருக்கிறது. ஆவியானவரோடு கூட நம்ம உறவாடும் பொழுது நம்ம பார்க்கிறோம் வேதத்தில், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஆம் தேவ பிள்ளைகளை, நாம் அந்நிய பாஷை பேசும் பொழுது நம்மளுடைய பக்தி விருத்தி அதிகரிக்கிறதா இருக்கிறது. ஸோ கர்த்தரை நாம் எப்பொழுதும் ரகசிய உறவோடு கூட நாம் பேசும் பொழுது நம்மளுடைய பக்தியை அவர் விரிவாக்க வல்லவராக இருக்கிறார். நாம் பார்க்கிறோம், சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் தேவனை விண்ணப்பித்து துதித்ததை நாம் பார்க்கிறோம். கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அவர்கள் பாடின பாடல்கள் அவர்களுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார். சிறைச்சாலை உடைக்கப்பட்டு அந்த பூமியை அதிர்ந்து அவர்கள் விடுதலை ஆக்கப்பட்டார்கள். நாமும் ஆண்டவரை துதிக்கும் பொழுது, பாடும்பொழுது, கனப்படுத்தும் போது, எப்படிப்பட்ட சிறைச்சாலை உங்கள் முன்பாக இருந்தாலும் அதை ஆண்டவர் கவிழ்த்து போட்டு உங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. கர்த்தரை நாம் ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை நாம் கனப்படுத்தும் போது, கர்த்தரை நாம் உயர்த்தும் பொழுது நமக்கு உண்டான உயர்வும் கனத்தையும் கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். God bless you.